பீரோல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். நீங்க அம்மா நகை என்கிட்ட கொடுத்து அது காணப்பா. எப்படி இருக்கும்? நான் சொல்லும் போது நம்ப மாட்டியே. பாத்தியா உன் புருஷனோட யோகித்த இருக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வரும்போதுதான் தேவகியோட மாமனார பார்த்தேன். அவருதான் சொன்னாரு மாப்பிள்ள 20 பவுன் நகை கொடுத்தாரா. அது உரைச்சு பார்த்தா கவரிங்கா. கேட்டா ஒரிஜினல் தானே சத்தியமா பண்றாராமா. ஒரிஜினல் நகைக்கு உன் புருஷன் எங்க போவாரு? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுதான். அது மட்டுமா காரையும் கூட வித்துட்டாராமா. என்னது? காரை வித்துட்டாரா? இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. புருஷன்கிட்ட உசரா இரு படிச்சு படிச்சு சொன்னேமா. நரித்தின கோழி கூவமா போகுது. வரட்டும்பா வரட்டும். இன்னைக்கு 2ல உன்னை கேட்டுறேன். சங்கர் சங்கர் சித்தப்பா சித்தப்பா ஓ தேவகி நல்லா தூங்குறியா? யார திமுறை யார அடக்க போறாங்கிறது இன்னும் 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சுக்கிண்டே. நம்ம குடும்ப மானத்தையே உன் பொண்டாட்டி குழி தோண்டி புதைச்சிட்டாடா. ஐயோ போச்சுடா போச்சு. எத்தனை நாள் இந்த குத்து நடந்திருக்கு? எத்தனை நாள் நடந்திருக்கு சொல்லு. எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பாட படுத்துட்டு இருந்தேன். உங்க அண்ணன் எப்போது என் கூட படுத்தாரு சத்தியமா தெரியாதுங்க. ஏண்டி கண்ணால பாத்திருந்து நீ சொல்ற கதையை நான் கேட்கறதுக்கு இந்த கூமட்டினடி கேடி கட்ட நாய. ஏடி என் பையன் உனக்கு என்னடி குறை வச்சான்? இப்படி பட்ட பகல்ல அடுத்தவனோட கூத்தடிச்சிட்டு இருக்க நாய. ஏய் ஒரு நிமிஷம் வீட்டுல வரக்கூடாதுடா. இப்ப விட்ட மருமக தேவையில்லடா. வெளியே அனுப்புடா. இங்க பாரு சந்தன சொல்ல சந்தனம். உனக்கு எனக்கு எது சம்மந்தமே இல்ல. என் கூட தப்பா நீ பழக்கடே சொல்லு. தேவகி அப்படியே மாத்திரிய. இத்தனை நாளா ஒளிவு முறை இல்லாம இருந்தோம். இன்னைக்கு வெட்ட விளை ஆயிடுச்சுன்னா எல்லா பழையும் ஏமலையே தூக்கி போடுறீங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான். காரியம் ஆகிற வரைக்கும் கூட இருப்பாங்க. காரியம் முடிஞ்சதா அப்படியே கழட்டி விட்டுறாங்க. செஞ்சவ சொல்றது நம்பாதீங்க. அட பாவி, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண சொல்லிடா. இந்த வீட்டுக்கு 2 பண்ணிட்டா நாய. நீ நல்லா இருப்பேடா. உருப்படி வேடா. நீ நாசமாடா போவ. சித்தப்பா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்காங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டதுனால நான் அமைதியா இருக்கிறேன். வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. டேய் பங்காளி, என்னதான் சொல்றா? நான் இது வரைக்கும் 1000கணக்கான பொண்ணுகளை பார்த்திருக்கேன்டா. ஆனா தேவகி மாதிரி ஒரு கம்பெனிக்கு இருக்கிற ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. டேய் நீடா ஒரு அண்ணனடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நிறுத்தா. என்னடா பெரிய இது மாதிரி பேசிட்டு வர? ஊசி இடம் கொடுக்காம நூல் அப்புறம் உள்ள நிலையா? நீ ஒழுங்கா இருந்தா எதுக்கு அவங்க பொண்ணாட்டி என்ன தேடி வர்றா?
டேய் கேடு கிட்ட நாயே, உன்னை இதுக்கான ஒண்ணு சும்மா விடலாம். சந்தானத்து மேலே கை வைக்கிறியா நீ? பாக்கறா சித்தப்பா. ஏண்டா சங்கர, என்னவோ பெரிய இது மாதிரி பீத்திக்கிற. நீ ஒழுங்கா இருந்தா எதுக்குடா என்ன தேடி வர்ற? டேய் நிறுத்துறா நாயே. டேய் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்ற கேட்டுக்காங்க. தீனி பத்தில வெள்ளாடி வேலி தாண்டி தாண்டா போவோம். நீ ஒழுங்கா இருந்தா உன் கொண்டாட்டி என்ன தேடி எதுக்குடா வர்றா? பேசுவடா பேசுவேன். ஏண்டா இதுவும் பேச, இதுக்கு மேலையும் பேசுவடா. அடா நான் பெத்த பையனாடா வளர்த்தனடா உன்னை. அடா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டேடா நாய. நான் நாய் தான். என் கண்ணு முன்னாலே என்ன நிக்காதடா. போடா வெளியா. போனா போறேன். அதுக்காக சோத்த போட்டா சாத்து ஊத்துறேன்னு சொல்லி சும்மா கதை அளக்காத. கிளம்புறா. ஏய் பங்காளி வரட்டா. தேவகி அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பினாங்க. நீ கவலைப்படாத. நமக்காக ராசிபுரத்தில் லாட்ஜ் இருக்கு, அங்க பேசிக்கலாம். ஏய் வாடி வாடிங்க. பாத்தியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறேன்னு பாத்தியாடி? ஏண்டி நான் ஒருத்த 10 உனக்கு, இன்னொருத்த 7 உனக்கு. ஏண்டி உடம்புல தேடவர்த்தி நிக்கிறாடி நாயே. ஐயோ ஐயோ, இங்க பாருங்க, இப்படி அசைக்கப்பட வார்த்தையில கொள்ளாதீங்க. உங்க கையிலே கழுத்து நெரிச்சு கொண்டுடுங்க. அது சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்ச கூட என்ன பண்ண மாட்டாங்க. உங்க அண்ணன் கூட இது வரைக்கும் தப்பா ஒரு வார்த்தை கூட பேசுனது கூட கிடையாது. ஐயோ கடவுளே, இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு புரியலையே. என்ன நம்புங்க, நம்புங்க. டேய் சங்கர், இவ அலுவலக பார்த்து மயங்கிறாதரா. இவ இப்ப மருமக நமக்கு தேவையே கிடையாது. ஒரு நிமிஷம் இருந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்பவே எங்க வேணாலும் கொண்டு போய் ஆத்துடைய குளத்துல தள்ளிட்டு வந்துடுறான். இல்ல 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 இல்ல, இனி நீங்களே சொன்னாலும் இவ கூட இனிமே நான் பழைக்கிறதில்ல. ஏய் இன்னைக்கு இப்ப உங்க அண்ணன் வீட்டுல கொண்டு விட்டுற மாதிரி வாடி. ஐயோ சொல்ல கேளுங்க. மாமா 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 வேண்டான்னு சொல்லுங்க மாமா. என்ன வீட்டை விட்டு வெளியில போட சொல்லாதீங்க மாமா. என் பிறந்ததுல இருந்து என் அப்பாவோட முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. என் அப்பாவா நினைச்சவங்களை கெஞ்ச கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டை விட்டு மட்டும் வெளியே வெளியே போடி நாய. டேய் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாதா. கூட்டிட்டு போட அவள. ஆடி நில்லுங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் என்னடி செஞ்சேன்? ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன கேட்காம எதுக்கு நகை எடுத்தீங்க? கார கூட வித்துட்டீங்களாமே. என்ன பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். அது திலகா, நானே உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். எனக்கு தெரியாம எப்பேர் விட்டு விஷயத்தை மறைச்சிருக்கீங்களே. சரியான பித்தலாட்டக்காரனா இருக்கீங்க. யாரடி பித்தலாட்டக்காரன்? நானே உன் புருஷன், அதை மனசுல வச்சுட்டு பேசு. ஆஹா, முதல்ல எனக்கு தெரியாம கார வித்துருக்கீங்க, நகை எடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்ன பதில சொல்லுங்க. நீங்க தப்பு செஞ்சா நான் கேட்காம இருக்க முடியுமா? ஏங்க பொண்டாட்டிக்கு தெரியாம இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்களே, நான் அடங்கி இருக்கணும். அப்போ என்ன விட உங்களுக்கு தங்கச்சி முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? இப்படி பொண்டாட்டிக்கு தெரியாம செஞ்சிருக்கீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய் இதுக்கு மேல பேசுனா பல்ல கல்றாச. புருஷன் கிட்ட எக்காலோட கேள்வி கேக்குற. நீங்க ஒழுக்கமா நடந்துக்கிட்டா நான் ஏங்க இப்படி பேசுறேன்? அப்போ என்ன விட உங்களுக்கு தங்கச்சி முக்கியமா போயிட்டாளா? ஆமாண்டி, நல்லா கேட்டுக்கா. எனக்கு உன்னை விட என் தங்கச்சி தான் முக்கியம். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல நான் வெட்டியா இருக்கணும்? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். போடி போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ. யாரு வேண்டாங்கிறா? நீங்க சொன்னு சொல்லாட்டியோ நான் அங்கதான் போக போறேன்.
நான் செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வீட்டை விட்டெல்லாம் போற வேலை வச்சுக்காத. என்ன தடுக்க நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தாங்கிறது மறந்துடுங்க. தப்பி தவிர கூட என்ன பாக்கணும்னு எங்க அப்பா வீட்டுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. குட் பை. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாள. மாப்பிள்ள என்னாச்சு? என்ன நடந்துச்சு? என் தங்கச்சி அழுகுறா. எப்படி சொல்லுவா? சொல்ல கூட காரியமா பண்ணிருக்காவ. என்னம்மா மாப்பிள்ள ஏதேதோ சொல்றாரு, என்னதாம்மா நடந்தது? என்ன நடந்ததா? ஏயா எங்க அண்ணன் சந்தானத்தோட சொல்லவா நாக்கு கூசுதியா? நான் என்னென்ன சொல்லட்டும்? காக்கா உட்காரு படமழ விழுந்த கதையாயிடுச்சு என் வாழ்க்கை. நான் படுக்க தனியா கட்டல்ல படுத்துட்டு இருந்தேன். அத சந்தானமே கூட வந்து படுத்து இவங்களை எல்லாத்தையும் தப்பா நம்ப வச்சுட்டா. நிறுத்துடி. ஏண்டி கட்டல 2 பேரும் உட்காந்து கம்பராம எப்படி பேசிட்டு இருந்தீங்க? ஏண்டி எனக்கு தெரியுடி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொருத்தோட சுத்திட்டு இருந்ததாடி. அத்தாடி புத்தி கண்டபடி மேயுது. டேய், இனிமே ஒரு வார்த்தை பேசுன என் தங்கச்சி புருஷனோட பார்க்க மாட்டேன். நிறுத்தியா? என்னமோ யோகியமான தங்கச்ச வளர்த்து வச்ச மாதிரி. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த உறவே வேணையா? இத்தோட இந்த உறவு வந்து போச்சு நினைச்சுக்க. மாப்பிள்ள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி வாழா வெட்டியா இருந்தா எல்லாரும் வாய்க்க வந்தபடி பேசுவாங்க. சொந்த பந்தம் எல்லாம் வேண்டாம் வெறுப்பா நடத்துவாங்க. என் தங்கச்சி தெருவுல நடந்து போனா கூட எல்லாரும் குத்தி காட்டி பேசுவாங்க. அடிச்சாலும் உதைச்சாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுதான் சந்தோஷமே. தயவு செஞ்சு என் தங்கச்சி எப்படியாவது மன்னிச்சு உங்க கூடவே கூட்டு போங்க மாப்பிள்ள. இரியா இரியா ஓ பேசிக்க வேற இரு. உன் பொண்டாட்டி இன்னொருத்தோட படுத்திருந்தா நீ குடும்பம் நடத்துவியா? நீ சரினா சொல்ல நான் ஏத்துக்கிறேன். இங்க பாரு, இத்தோட முடிஞ்சுதான். வெடினா அவரு போட போயிட்டு போறாரு. ஒரு பொண்ணுக்கு பிறந்த இடம் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பிறந்த இடம் தான் கடைசி வரைக்கும் ஏன் தளபதி எழுதியிருக்க போது அதை மாத்த முடியாது. அது சரி, அண்ணே எங்கேனா? அண்ணே வீட்டுல காணோம். நீ வாழ வெட்டியா என்ன தேடி வந்திருக்கிற. அவ என் கூட வாழறதே வெட்டின்னு போயிட்டா. என் கூட சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டான். என்னன்னு சொல்ற? அண்ணே கூட சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா? என்னடா ஆச்சு? அது அவங்க அம்மா நகைய அவளுக்கு தெரியாம எடுத்து வித்தது என்னோட தப்புதான். நான் ஓட்டிட்டு இருந்த காரையும் வித்தது என்னோட தப்புதான். இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கூட சண்டை போட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அண்ணா, எல்லாமே என்னாலதான். நான் ஒரு எனக்கு தங்கச்சியே பிறந்த நீ படாத பாடப்படுறீங்க. அண்ணி உன்னை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம். எல்லாத்துக்குமே காரணம்.